Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. இப்போ ஊராக என்ன பண்ணுறாங்கன்னா மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை தன்னுடைய சொந்த கட்சிக்கு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. உதாரணமாக திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள், திரு ககன்தீப் சிங் பேடி அவர்கள். எனக்கு பார்த்தாலே எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய மூத்த அதிகாரியாக கட்சி வேலைக்காக வேண்டி பயன்படுத்தியிருக்காங்களே அப்படின்னு சொன்னபோது வீடு தேடி எல்லாரும் போகிறாங்களே, அது ஏன் ஆரம்பத்தில் ஏன் செய்யலை? இன்றைக்கி அவர்கள் திமுக அவங்க தோல்வி பயத்தில் இருக்காங்க. நிச்சயமாக அவங்க கூட்டணி 200 இடத்துல தோற்கும், அதில் சந்தேகமே கிடையாது. தோல்வி பயத்தில் இன்றைக்கி எல்லா திட்டங்களையும் அறிவிச்சிட்டே இருக்கிறாங்க. திமுக கூட்டணி நிச்சயமாக 200 இடங்களில் தோற்கும், தோல்வி பயத்தில் எல்லா திட்டங்களையும் அறிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. 11 நாள் தாண்டி போயிட்டு இருக்கு. எல்லா கட்சி தலைவர்களும் நேரில் போய் ஆதரவு கொடுத்துருக்காங்க. பாஜக ஒரு முக்கியமான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய நிலையில நேரடியா போய் எந்த ஆதரவும் இன்னும் ஏன் கொடுக்காம இருக்கு? என்ன வகையான போராட்டத்தை நீங்க முன்னெடுக்க போறீங்க சார்? இல்லை, தூய்மை பணியாளர்களுக்கு எப்பொழுதுமே பாரத பிரதமர் அவர்கள் என்றைக்குமே தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் தூய்மை பணியாளர்களுடைய பாத பூஜை பண்ணியவை எங்கள் பாரத பிரதமர் அவர்கள். ஏற்கனவே இது குறித்து நாங்கள் தகவல் அனுப்பியிருக்கோம். இன்றும் எங்களுடைய துணைத் தலைவர்கள் அங்கு சென்று அவர்களுக்கு ஆதரவு அளிப்பார்கள். நீதிமன்றத்தில் என் வழக்கு இன்று நாளை வர இருக்கிறது. அதனை பொறுத்தும் அவர்களுக்கு தொடர்ந்து எங்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கும். தேர்தல் வாக்குறுதியாக நான் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லியிருக்காங்க. தேர்தல் பணி ஆணை தேர்தல் வாக்குறுதி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததை எதையாவது நிறைவேற்றியிருக்காங்களா? கரெக்ட். 1000 ரூபா கொடுப்போன்னு சொன்னாங்களே, எத்தனை வருஷம் கழிச்சு 1000 ரூபா கொடுத்தாங்க? அதாவது 2021 ஆட்சிக்கு வந்தவுடனே எல்லா குடும்ப பெண்களுக்கும் 1000 ரூபான்னு சொன்னாங்க. எல்லா பெண்களுக்கும் எப்போ கொடுத்தாங்க? உங்களுக்கு எல்லாம் தெரியும். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நல்லா தெரியும். பாராளுமன்ற தேர்தல் வரும்போது தான் கொடுத்தாங்க. இப்போ ஊராக என்ன பண்ணுறாங்கன்னா மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை தன்னுடைய சொந்த கட்சிக்கு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. உதாரணமாக திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள், திரு ககன்தீப் சிங் பேடி அவர்கள். எனக்கு பார்த்தாலே எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய மூத்த அதிகாரியாக கட்சி வேலைக்காக வேண்டி பயன்படுத்தியிருக்காங்களே அப்படின்னு சொன்னபோது நீதிமன்றத்திலே சொல்லிட்டாங்க. இதில் முதலமைச்சர் பெயர் தான் வரணுமே தவிர இதில் உங்களோடு திரு ஸ்டாலின், உங்களோடு திரு ஸ்டாலின் அப்படிலாம் வரக்கூடாதுன்னு நீதிமன்றமே கண்டனம் தெரிவிக்க அளவுக்கு தான் இந்த ஆட்சியினுடைய செயல்பாடு இருக்குது. இன்னைக்கு பள்ளிகளில் 207 பள்ளிகள் மூடி இருப்பதாக தகவல் வெளியாகிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது தாய்மொழி கல்வி, தமிழ் மொழி என்றெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி 207 பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கி தொடக்க பள்ளியிலே இன்றைக்கி இல்லை அப்படின்னு சொன்னால், அதை விட ஆசிரியர்களே முதல்ல அங்கே இல்லை. ஏற்கனவே இன்னும் நியமனம் செய்யப்பட வேண்டிய ஆசிரியர்களே பள்ளிகளில் கிடையாது. அதனால தான் இன்றைக்கி பிள்ளைகளை சேர்றதே இன்றைக்கி குறைஞ்சிருக்கு. ஆதி திராவிட பள்ளிகளில் பார்த்திங்கன்னா 30,000 பிள்ளைகள் அங்கே எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. ஆதி திராவிட பள்ளிகளில் தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் நியமனமே அங்கே இன்னும் சரியான முறையில் இல்லை. ஆக தேர்தல் வாக்குறுதியோ அல்லது பள்ளி கல்வி சொல்லிடுங்க. ஒரு 2 தினங்களுக்கு முன்னால் தான் ஒரு தேசிய அளவில் ஒரு அறிக்கை வந்திருக்கு. எப்படின்னா இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் பஞ்சாப் கூட இருக்கிறோம், அங்கே இருக்கிறோம், முன்னிலை இருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர தமிழ்நாடு பள்ளி மாணவர்களுடைய கல்வித்திறன் வெகு விரைவாக பின்னோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வறிக்கையில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும் பத்திரிகையில். இந்திய மக்கள் ஆட்சியை பாஜக திருடி விட்டது, நாங்கள் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க மாட்டோம்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. வாக்கு திருட்டை பாஜக நடத்தி இருக்கிறதுன்னு குற்றச்சாட்டு இருக்கிறார். அதாவது இது முந்தைய ஒரு இடத்துல வாக்குகள்லாம் தேர்தல் ஆணையம் எடுத்துட்டுன்னு சொல்லி சொன்னாங்கல்ல. இன்னும் சொல்லப்போனால் இது முற்றிலுமாக தேர்தல் ஆணையம் ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. இதில் யாரும் அங்கே பிஜேபி கட்சிக்காரங்க யாரும் இல்லை. நாங்களோ சக்கரவர்த்தி போய் அங்கே எல்லாத்தையும் டிலீட் பண்ணுறது இல்லை. அந்த மாநிலத்தில் 60 லட்சம் வாக்காளர் இல்லைன்னு சொன்னாங்க. 20 லட்சம் வாக்காளர் இறந்து போயிட்டாங்க. 30 லட்சம் வாக்காளர்கள் வெளி ஊரில் இருக்கிறாங்க. இவங்க என்ன பாகிஸ்தான் கிழக்கு அங்கே பங்களாதேஷ் மாதிரி அங்கேருந்து மேற்கு வங்காளத்தில் எல்லாரையும் வச்சு ஓட்டு சேர்த்துட்டு ஆட்சியை பிடிச்ச மாதிரி தமிழ்நாட்டிலையும் வட மாநிலத்தை சேர்ந்தவங்கள அவங்க வேண்டியவங்கள சேர்த்துக்கிட்டு பண்ணலான்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று, இந்தியாங்கிறது மிகப்பெரிய நாடு. உலகத்திலே மிகப்பெரிய தலைவர் இன்றைக்கி நரேந்திர மோடி அவர்கள், பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள்.
ஒரு நம்மளுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்குள் இருந்துட்டு இந்திய அளவில் போய் எங்கே போய் என்னத்தை பேச முடியும், என்னத்தை செய்ய முடியுங்க? சரி, ஆட்சிக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஆட்சிக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு? அது ஆரம்பத்திலே செஞ்சுருக்கலாம்ல. நீங்கள் சொன்ன 1000 ரூபாய் ஆரம்பத்திலே கொடுத்துருக்கலாம்ல. நீங்கள் சொன்ன மாற்றுத்திறனாளிகளை ஆரம்பத்திலே செஞ்சுருக்கலாம்ல. நீங்கள் சொன்னது இப்போ வீடு தேடி எல்லாரும் போகிறாங்களே, அது ஏன் ஆரம்பத்திலே ஏன் செய்யலை? இன்றைக்கி அவர்கள் திமுக அவங்க தோல்வி பயத்தில் இருக்காங்க. நிச்சயமாக அவங்க கூட்டணி 200 இடத்துல தோற்கும், அதில் சந்தேகமே கிடையாது. தோல்வி பயத்தில் இன்றைக்கி எல்லா திட்டங்களையும் அறிவிச்சிட்டே இருக்கிறாங்க.